உண்மையா நீங்க இப்ப சொல்றீங்களா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இந்த அவார்டு வாங்கிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. ஓட கூட வேண்டாம், முதல்ல எழுந்து நிப்போம், அப்புறமா ஓடுறத பத்தி யோசிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எழுந்துதான் நின்னேன். என்னோட லைஃப் வந்து எனக்கு ஃபெயிலியர் தான், நான் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபெயிலியர் தான். மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுதே தவிர ஃபெயிலியர்ஸ் ஒண்ணுதான் எல்லாருக்கும். இப்பெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றோனோ இல்ல லோவா ஃபீல் பண்றோனோ நான் மொத்த பிரச்சனையும் கொண்டு போய் என் பிசினஸ்ல போட்டுருவேன். இப்போ நான் அங்கே உட்காந்தேன்னா என் குழந்தைங்க ரெண்டும் என்னைய ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. அவங்களோட இன்ஸ்பிரேஷனே நான் தான். வீட்டு பஞ்சாயத்து போய் ஊர் பஞ்சாயத்து போய் கிளைண்ட் பஞ்சாயத்துல உட்காருவேன். எனக்கு பிடிஎஸ் தெரியாத நீங்க என்ன டிசைனர்ன்ட்டாங்க. நான் அப்படியே தூக்கி வரி கொடுத்தோம். ஐயோ 8,000 என்னங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு போய் 8,000 சொல்றீங்க? இந்த ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்து பேர் வாங்கணும், இந்த அளவுக்கு வந்து இந்த வரலாற்றுல நம்ம பேர் வரணும், இது தச்சு பிடிஎஸ் ட்ரெஸ்ஸே தச்சுட்டாங்க அப்படின்னு வரலாம். அதெல்லாம் ஆசையெல்லாம் இல்லை. PGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம். 7825806806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து மேம் இருக்காங்க. செலிபிரிட்டிஸ்ல இருந்து நடுத்தர மக்கள் எல்லாத்துக்குமே அவங்க வந்து காஸ்டியூம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸ் மட்டும் சொன்னவங்களுக்கு கோவம் வந்துடும். ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்குமே அவங்க வந்து காஸ்டியூம்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க நான் வரும்போது ஃபுல்லா மேனிகோயின்ஸா இருந்துச்சு. மேமும் 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஒரு மேனிகோயின் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ மேம், நம்ம காஸ்டியூம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க மேனிகோயின் மாதிரியே இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்க. துணி கடையில வந்தா மேனிக்யூன் தானே இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். துணி கடைக்கு வந்தீங்கன்னா மேனிக்யூன் தாங்க இருக்கும். நீங்க வரீங்கன்றதுனால முகத்தெல்லாம் அலம்பி அப்படி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நீங்க வந்துடுறீங்கன்னா நல்லா வரைஞ்சி கட்டிட்டு வீட்டு வேலை செய்யற மாதிரி இந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியிலேயே உள்ள சுத்திக்கிட்டு இருப்பேன் நானு. 2 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்களா? இப்ப அதுதான் வயசானாலும் உங்க ஸ்டைலும் அப்படியே இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? நான் கொஞ்சம் அப்படியே என்னோட ஏஜ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தேன். நான் ஒரு யூத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வயசானவங்க அப்படின்ற ஒரு டேக் லைனை வந்து நீங்க சொல்லிட்டீங்க. மேம் உங்களை பார்த்து அப்படி தெரியல மேம், அதுதான் மேம் சொல்லணும். ஆமா, அது பெருமை தானே. ரஜினி சார் மாதிரி அவ அப்படியே கெத்தாவே இருப்போம். வயசானாலும் அவ கெத்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹீரோ மாதிரி இந்த ஹீரோயின் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ட்ரெண்டிங்கே வந்து மாறிடுச்சு. இப்போ பாக்குற இடம்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரி தான் வந்து கிரியேட் ஆகி அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ இப்ப ட்ரெண்ட் எப்படி மேம் இருக்கு? இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களே ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஐடியா சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு ஒரு அப்டேட்ல இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடினா நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நம்ம அப்பா அம்மா எடுத்து கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸு, அதை போடுவோம். மேக்சிமம் நம்ம கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் கூட கூட்டிட்டு போய் கலரை சூஸ் பண்ண சொல்றது. அதை தாண்டி நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இது உனக்கு நல்லா இருக்காது, நீ ஒல்லியா இருக்க, இது குண்டா இருக்கு, உன்னைய வந்து ரொம்ப குள்ளமா காட்டும், ஹைட்டா காட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைய நம்மள சொல்லி அப்படியே டப் பண்ணிடுவாங்க. நம்மளும் வந்து ஐயோ அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும், அப்பா செஞ்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபேஷன் நாலேஜ் வந்து அதிகம் நிறைய தெரியுது. ஏன்னா சோசியல் மீடியாவோட அந்த இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ அவங்க ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் குழந்தை கூட ஆட்ஸ்ல வர ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு இது மாதிரி வேணும்னு கேட்குற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ அட்வான்ஸா போறதுனால நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இப்போ நம்ம இருக்கும்போது ஆஃப் சாரிங்கிறது ஒரே ஒரு இதா இருக்கும். ஆஃப் சாரியில வந்து நீங்க பெருசா இல்லை, ஒரு பட்டு பாவாடை மாதிரி இருக்கும், ஒரு தாவணி இருக்கும், ஒரு ஜார்ஜெட்ல தாவணி இருக்கும், இதுதான் பெருசா நம்ம. இப்ப நீங்க ஆஃப் சாரின்னாலே சில்க் லெகங்கான்று வருது, பனாரசி வருது, ஆர்கன்ஸா வருது. ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் அந்த நம்ம சூஸ் பண்றது வந்து நிறைய இருக்கு. அப்போ அது ட்ரெண்டிங்ல கொண்டு வந்து இப்போ இவங்க சூஸ் பண்றாங்க எந்த மாதிரி மெட்டீரியல் போட்டா நான் வந்து ரொம்ப பிளசண்டா தெரியுவேங்கிறது. ஸோ மேக்சிமம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால இப்போ அதிகமாக தான் இருக்குது, குறையில இன்னும் அதிகமாக தான் ஆகும். நமக்கே வந்து அதாவது நாங்களாம் ஃபர்ஸ்ட் முழிப்போம்,
இவங்களுக்கு என்ன சூஸ் பண்றது, என்ன டிரா பண்றது அப்படின்ட்டு. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல. வரும்போதே Pinterestல இருந்து ஒரு 10 பிக்சர்ஸ் கொடுப்பாங்க. இதுல இந்த கையை எடுத்து இதுல வைங்க, இந்த நெக் எடுத்து இதுல வைங்கன்னு. நாங்க வந்து எழுதுவோம் Pinterest ரெஃபரன்ஸ், நெக்குக்கு இந்த கலர் அப்படி இப்ப எழுதி எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு பேக்கேஜஸ் கொடுத்துட்டீங்க. சோ இத வந்து நாங்க ஒரு மிக்ஸில போட்டு அடிச்சு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஐடியாஸ கொடுத்துடுறீங்க, நாங்க ஜஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். அதை உண்மையா சொல்ல போனா அது எங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. படிக்கிற டைம்ல நாங்க மண்டையை குழப்பி ஒரு டிசைன் போடுறதுக்கும் இப்போ இந்த ஐடியா சொல்றதுக்கும் இது இருக்கு. அதை வச்சுதான் நான் சொல்றேன், பயங்கர அப்டேட்டடா தான் இருக்காங்க. சில பேர் வந்துட்டு இப்போ ஃபேஷன் ட்ரெண்ட் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஓகே தான், இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துட்டு பயங்கரமா அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் முந்திரி கொட்டத்தனமா வந்துட்டு சில பேர் இருப்பாங்க, செட்டே ஆகாது, என்னடா எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஐயோ அதாவது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்ல எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க நீங்க? கிளைண்ட்ஸ் தெய்வங்கள் சொல்லக்கூடாது. யூஸ்வலா என்னன்னா அப்படி அதாவது அவங்க என்னன்னா ஒரே விடாப்படியா இருப்பாங்க. அந்த கலர்னா அந்த கலர் தான் வேணும்னு கேட்பாங்க. நான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணது வந்து கலர்ஸ்ல. அந்த கலர் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும், பட் என்னன்னா அவைலபிள் இருக்காது. ஸோ ஒரு பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி தோணும்னா, நாங்க கன்வின்ஸ் பண்ண மாட்டோம், ஆனா ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். யூஸ்வலா ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் வந்து எந்த கிளைண்ட்ஸையும் வந்து கன்வின்ஸே பண்ண மாட்டோம், இதைதான் நீங்க போட்டு ஆகணும்னு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் எல்லா டிசைனர்ஸ்க்காகவும் தான் நான் சொல்றது, நான் உள்பட எல்லா டிசைனர்ஸும் முக்கால்வாசி நாங்க எப்படி பண்ணுவோம்னா, நாங்க இந்த கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுல சூஸ் பண்ணிக்கோங்கன்னே. நம்ம வந்து இந்த கலர் சொல்லிட்டு அது கிடைக்கலன்னும் போது அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. சோ ஆப்ஷன்ஸ் வந்து 2-3 இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த கலர் கிடைக்கலன்னா நம்ம இதுல போலாம், இப்ப இது கிடைக்கலன்னா இன்னொன்னு போலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தா எங்களுக்கு அது ஈஸி. நாங்க டக்குன்னு கிடைக்கலன்னா 4-5 கலரை வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருவோம். பட் அவங்க கிளைண்ட்ஸ் வந்து முக்காவாசில இல்ல, ரொம்ப இது ஜாஸ்தியா சொல்ற மாதிரி ஆயிடும். ஒரு 10% பீப்புள்ஸ் வந்து பர்டிகுலரா அந்த ஒரு கலர்ல தான் இருப்பாங்க. பட் அந்த கலர் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷனா இருக்கும், இல்ல அதோட அந்த கலரை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ரொட்டீனா ஒரு 3 months ஒன்ஸ் கலர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, கிடைக்காது. பட் எனக்கு இதான் வேணும், நீங்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்வாங்க. எங்களுக்கே தெரியும் அது வந்து கிடைக்காதுங்கிறது. நான் நிறைய வாட்டி சொல்லிடுவேன், மேம் இது கிடைக்காது மேம், இதுல இருந்து ஒரு ஷேட் டார்க்கர் கிடைக்கும், லைட்டர் கிடைக்கும், டிட்டோ இது கிடைக்காதுன்னு. பட் அவங்க அதுலயே பிடிச்சிட்டே இருக்கும்போது நான் வந்து கன்வின்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் சொல்லிடுவேன். கிடைக்கலன்னும் போது நம்ம என்ன பண்றதுன்னு சொல்ல, சம்டைம்ஸ் அந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகாமையே போகும், ஆர்டர் கேன்சல் ஆயிரும். ஏன்னா நான் வந்து முடியலன்னு சொல்லிடுவேன். நான் இது கிடைக்கும்னு கன்ஃபார்ம் தான், நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த ரிலேஷன் வந்து இதுவாயிரும், குளறுபடி ஆயிடும். ஸோ அதனால மோஸ்ட்லி சொல்லிடுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது சப்பியா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஒரு பர்டிகுலர் டிசைன்ஸ் இருக்கும், அது வந்து கேட்பாங்க இல்லைங்களா, அது அவங்களுக்கு சூட் ஆகாதுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களால கேரி பண்ண முடியாது. இப்ப லாங் டெய்ல் ட்ரெஸ் இருக்கு, மோஸ்ட்லி வந்து லாங் டெய்ல் ட்ரெஸ் வந்து வெட்டிங்க்கு ஓகே, நம்ம போய் ரிசப்ஷன்ல அந்த ஸ்டேஜ்ல நின்றுவோம், அதுக்கப்புறம் போக மாட்டோம். பட் இவங்க அது பார்ட்டி வேரா கன்வெர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்ட்டி வேற வேணும், பட் லாங் டெய்ல் வேணும். அப்ப அதுல இருக்கிற பிரச்சனையும் நாங்க சொல்லணும். இது வந்து அழகா இருக்குங்கிறத தாண்டி, மேம் இது நீங்க நடக்கும்போது இப்படி இருக்கணும், கூட யாராவது ஒருத்தர் வரணும், இதை யாராவது ஒருத்தர் கேரி பண்ணாதான் நீங்க ஃப்ரீயா நடக்க முடியும், அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணிடுவோம், ட்ரையலும் வருவாங்க. ட்ரையல் வரும்போது கண்டிப்பா நான் முக்காவாசி இது எல்லா டிசைனர்ஸ் சொன்ன கூட வந்து ஒரு ஃப்ரெண்டோ இல்ல ரிலேஷனோ இல்ல அம்மாவோ யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்துருவாங்க. அதாவது இவங்களுக்கு வெல்விஷர்னு சொல்லி ஒருத்தரை கூட்டு வருவாங்க. அவங்களுக்கு தான் இவங்க வந்து என்ன சொல்றது பிரச்சனையே. அவங்க எல்லாம் பண்ணி சூப்பரா இருக்கும் ட்ரெஸ், ஆனா இவங்க என்ன சொல்லிடுவாங்க, நல்லா இருக்கு ஆனா இந்த டெய்ல் மாதிரி வர்றது நல்லா இல்லைன்றுவாங்க. இப்ப அந்த அவங்க கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நம்ம வைக்க சொல்லிட்டோம், இப்ப இவங்களே இதை சொல்றாங்க, அப்போ நம்ம அங்க போட்டா என்ன ஆகுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட வந்து நிப்பாங்க. மேம் இதை வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிட முடியுமா அப்படின்னா, அதை ரிமூவ் பண்ணா அதோட லுக்கே போயிடும். சோ இந்த பிரச்சனை ஒரு அப்போ வந்து நான் சொல்லுவேன், மேம் இதை நீங்க அப்பயே சொல்லிருக்கலாம் மேம், இது ரொம்ப டைம் எடுக்கும் மேம், இது ரிமூவ் பண்ணீங்கன்னா அதோட லுக் போயிடும் மேம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நான் அப்ப சொல்லிட்டேன், இப்ப வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, இவங்களே இதை சொல்றாங்க அப்படின்வாங்க. அது வந்து ரொம்ப இதா இருக்கும் நம்மளால. அது ஏன்னா எனக்கு அது திருப்பி அதை ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 day ஆகும். அப்ப அதை வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை. சில பேர் வந்து இங்க ட்ரையலுக்கு வரும்போது எல்லாமே சூப்பரா இருக்கு, கலர் நல்லா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. வீட்டுல நம்ம சொந்தக்கார கும்பல் ஒண்ணு இருக்கும், நம்ம குறை சொல்றதுக்குன்னே வந்து 10 மணி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுல வந்து உட்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கும், எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லையா. யாரா ஒருத்தர் சொல்லிடுவாங்க,
நல்லாதான் இருக்கு. இதை விட அவங்க அந்த ஸ்டுடியோல வாங்கினாங்க ஒரு 3000 தான் நினைக்கிறேன். நீ என்ன 10,000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க, உன்னை ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிட்ட போட்டுருவாங்க. அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி, மேம் என்ன மேம் இப்படி சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரே இது ஆகுது மேம், நான் என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு என்கிட்டயே கேட்பாங்க. அதாவது பேமெண்ட்லாம் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு 2 நாள் கழிச்சு வருவாங்க. ஃபோன் வரும். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க மேம், நான் என்ன மேம் சொல்றது, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க எல்லாம் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தானே மேம் நாங்க சொல்றோம்னா, ஆமா மேம் ஆனா எங்க வீட்டுல இப்ப என்ன சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்வாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, நாங்க திருப்பி கொடுத்துடுறோம், நீங்க எனக்கு மணி ரிட்டர்ன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்துட்டு இதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க்ஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் போகும். அது நிறைய இல்ல, யாராவது ஒரு 1% 2% அப்ப என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரிக்ட்லி நோ எக்ஸ்சேஞ்ச் சொல்லிடுவீங்க? நான் வந்து ரொம்ப அதை ரூடா எல்லாம் சொல்லலாம் மாட்டேன். இன்னொன்னு வந்து நான் சொல்லிடுவேன், மேம் நீங்க சொன்னதுதான் மேம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கவங்க போனை கொடுத்துருவாங்க. ஒன்னு அவங்க அண்ணா இல்ல ஹஸ்பண்ட் அப்பா அந்த மாதிரி ஜென்ஸ் யாராண்டா கொடுத்துருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து எங்க வீட்டு பிள்ளை ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல பேசுவாங்க. இல்ல நீங்க அதை ஃபர்ஸ்டே சொன்னீங்களா, இதெல்லாம் வரும்னு சொன்னீங்களா, இது வந்து இதுவா இருக்கே, துணி ஏன் வளவலன்னு இருக்கு, நீங்க நெட் அப்படிதாங்க இருக்கு, இது என்ன மீன் பிடிக்கிற துணி மாதிரி இருக்குன்னு வாங்க. அப்படியே ஹார்ட் அட்டாக் வரும். ஏங்க அது நெட்டுங்க, அதாம்மா அது ஏன் மீன் பிடிக்கிற துணி மாதிரி இருக்கு, இதை வந்து இப்படி வராதா, இதை போய் எவ்வளவு வேலை கொடுக்குறீங்க அப்படின்வாங்க. ஆமாக்கா ஐயோ இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றதே தெரியல அப்படின்னு தோணும். ஆனா இவங்களுக்கு தெரியும், கிளைண்ட்டுக்கு தெரியும் இதோட, ஏன்னா அவங்க அந்த மார்க்கெட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட வராங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்றது வந்து, அதாவது வீட்டு பஞ்சாயத்து போய் ஊர் பஞ்சாயத்து போய் கிளைண்ட் பஞ்சாயத்துல உட்காருவேன். சரி சொல்லுங்க, இதையோ நான் கேட்கறேன் சொல்லுங்க அப்படின்னு உட்காருவேன். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அதே இப்ப அவங்க பேமெண்ட் பண்ணலன்னா கூட நம்ம ஏதாவது சொல்லிடலாம், பேமெண்ட்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரும். அப்ப அதை ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஃபன்னியா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்ம வேலை பிஸி டென்ஷன்ல இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா இரிட்டேட்டும் ஆகும் நமக்கு. அது மனுஷங்க தானே, நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல, அந்த மாதிரி ஆகும். பட் நான் வந்து அதை எனக்கு பழகிருச்சுங்கிறதாலதான், ஒரு தடவை 2 தடவைனா நம்ம ஓகே, எல்லா டைமும் வரும். பழகிருச்சு அப்படின்னும் போது அதை நான் கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன். மேம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் கேங்னே இருப்பாங்க. கிளிப்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், எல்லாம் அது மாதிரியே கொரியன் மாதிரியே நம்ம இருக்கணும், அந்த மாதிரியே ட்ரெஸ்ஸிங் பண்ணோம், அப்பதான் நம்ம யூனிக்கா தெரியும் அப்படின்னு ஒரு கேங்ல இருக்காங்க இல்லையா? சோ அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிட்டு வருவாங்க, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க ஒரு வாட்டி பிடிஎஸ். நாங்க எனக்கு பொறுத்தவரைக்கும் பிடிஎஸ்னா பிஹைண்ட் த ஷூட் பிஹைண்ட் த சீன் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட். பிடிஎஸ்ஸா பிடிஎஸ்னா அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டேன். எனக்கு பிடிஎஸ் தெரியாத, நீங்க என்ன டிசைனர்ன்ட்டாங்க. நான் அப்படியே தூக்கி வரி கொடுத்தோம். ஐயோ ஏதோ ஒரு பெரிய படம் போல இருக்கு, நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோமோ அப்படின்னு. யூஸ்வலா தமிழ் படத்தை தவிர வேற எந்த படமும் பார்க்க மாட்டேன். வெப் சீரியஸ்னாலே இப்போ நீங்க எல்லாம் சொல்லிதான் கொரியன் சீரிஸ் வெப் சீரிஸ் ஒண்ணு இருக்கு போல இருக்கு. இப்ப ஏன் பசங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சது, ஓ இதுதானா அது அப்படின்னு தெரியுது. அதுவும் அந்த கேரக்டர் நேம் தெரியாது, அது என்ன சீரீஸ், அது என்ன இதுல ஓடுது அப்படிங்கிறது, அது லவ் சப்ஜெக்டா ஆக்ஷனா ஒன்னும் தெரியாது. வெப் சீரிஸ்ன்னு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். பார்த்ததும் கிடையாது, டைம் இருக்காது. அதுல மோஸ்ட்லி நம்ம இங்க ஆஃபீஸ்லயே இருக்கிறதால அந்த டைம் இருக்காது. இன்னொன்னு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் படம் பாக்குற அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு பிடிஎஸ் காஸ்டியூம் இருக்கானாங்க. நான் ஏதோ பிடிஎஸ் காஸ்டியூம்னா அந்த பீஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு காஸ்டியூம் போல இருக்கு அப்படின்ட்டு, அப்படிங்களான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சம்டைம்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் உஷாராயிடுறேன். போன்ல பேசும்போது லேப்டாப்ல தட்டிடுவேன், கூகுள்ல என்ன ட்ரெஸ்ன்னு பாக்க. உண்மையெல்லாம் சொல்றேன். ஆமா, அவங்க கேட்கும் போதே எனக்கு புரியல அப்படின்னா அவங்க ஒண்ணு கேட்பாங்க, இது நமக்கு புரியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்போம்ல. அப்ப உட்காந்துட்டு தட்டி பார்ப்பேன், என்ன பண்றதுன்னு. நமக்கு வந்து பாதி நேரம் வீட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம், பாதி நேரம் ஆபீஸ் பிரச்சனை ஓடி, ரெண்டுத்தையும் குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காஸ்டியூம் என்கொயரி வரும்போது போட்டு பாத்துரும், ஓ இதுதான்டா அது அப்படி சொல்லிட்டேன். இல்லம்மா இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன் பண்ண மாட்டீங்க, நீங்க காஸ்டியூம் டிசைனர் தானே, அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. நான் சொன்னேன், இல்ல இது ரொம்ப டைம் எடுக்கும், இன்னொன்னு காஸ்டிங் ஜாஸ்தி ஆகணும். காஸ்டிங்னா எவ்வளவு ஆகும் அப்படின்னு. இப்ப நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 8,000 ஆகணும். 8,000 என்னங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு போய் 8,000 சொல்றீங்கன்னு. ஏன் அது 8,000ங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து ரேரா கிடைக்கும். இப்ப சென்னையில கிடைக்கிற மத்த மெட்டீரியல்ஸ் மாதிரி ரெகுலரா ரொட்டீனா ஒரு மெட்டீரியல் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு ரொம்ப லீஸ்டா எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலா இருக்கும். அப்பதான் அரேஞ்ச் பண்ணி வர வைக்கணும். இன்னொன்னு ஒர்க் ரெகுலரா நம்ம பிளவுஸ் சல்வாரு இப்படி போகிறத விட இதை தைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலா நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். சோ இதெல்லாம் ஒண்ணு இருக்கு.
அதனால இது எனக்கு வந்து ஈஸியா ஸ்டிச் பண்ற ஒரு ஒர்க் இருந்ததுன்னா முடிச்சுட்டு போயிடுவேன். இந்த ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்து பேர் வாங்கணும், இந்த அளவுக்கு வந்து இந்த வரலாற்றுல நம்ம பேர் வரணும், இதை தச்சு பிடிஎஸ் ட்ரெஸ்ஸே தச்சுட்டாங்கடா அப்படின்னு வரலாம், அதெல்லாம் ஆசையெல்லாம் இல்ல. அதனால ஈஸியா முடியிற வேலையா தான் சொல்லிடுவேன், இல்லைன்னா முடியாது. இல்ல காஸ்ட் நான் உங்களுக்கு தரேன், எவ்வளவு வேணாலும் தரேன், எனக்கு நீங்க பண்ணி கொடுங்கன்னா அது எனக்கு டைம் கொடுத்தா பண்ணிடுவேன். இப்ப நீங்க இதுவே ஒரு 1 month டைம் தராங்க அப்படின்னா நான் அதுக்கு ஒர்க் பண்ணுவேன், சோர்சிங் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காஸ்டிங்கும் ஜாஸ்தி இருக்கு, எனக்கு டைம் ஒர்க் பண்ணிடுவேன். நீங்க இப்போ 4 daysல கேட்பாங்க, அக்கா எனக்கு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஷோ இருக்கு, ஃபேஷன் ஷோ இருக்கு, ஃப்ரைடே அன்னைக்கு காலேஜ்ல வந்து இது இருக்கு, ரேம்ப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்க எப்படி முடியும்? நமக்கு வந்து நாள் ஃபுல்லா முகூர்த்தம் சீசன்லயே உட்காந்துக்கிட்டு இருப்போம், அதுக்கு உண்டான ஆர்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருப்போம், அது கொஞ்சம் அது ரொட்டீனா போகும், அப்படியே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு நடுவுல ஒரு காஸ்டியூம் வரும்போது நான் யூஸ்வலாவே ஒரு புதுசா ஒன்னு ட்ரை பண்றோம் அப்படின்னா முதல்ல ஒரு ட்ரையல் காஸ்டியூம் ரெடி பண்ணிப்பேன். எடுத்த எடுப்புலயே மெயின் காஸ்டியூம்ல ட்ரையே பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அது பர்சனலா அது பார்த்து அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் மெயின் காஸ்டியூம்லயே நாங்க கை வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வைக்கணும் பார்த்து எனக்கு ஒரு 4-5 daysங்கிறது எக்ஸ்ட்ராவே ஆகும். இந்த காஸ்டியூம் பண்ணவே 3 days ஆகும். அதுக்கப்புறம் இதோட ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கானா அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த காஸ்டியூம் போறதுக்கு இன்னும் ஒரு 3 days ஆகும். ஸோ டைம் எடுக்கும். ஸோ அதனாலதான் அந்த டைம் கேட்கறது. அந்த மாதிரி ரெடி பண்ணியும் நாங்க நிறைய கொடுத்துருக்கோம். இப்ப இந்த மியூசிஷியன் அப்புறம் இந்த மேஜிக் பண்றவங்க, ஸோ இவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யூஸ்வலா போடுற ஒரு ஈவெண்ட்ல போடுற காஸ்டியூம் மாதிரி இருக்காது. ஒரு லாங் ஸ்ட்ரக், அதுக்கப்புறம் வந்து பெரிய லாங் பிளேசஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அவங்களோட பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ்ல போகும். சரி, ஏன்னா அவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவங்க பண்றத பீப்புள்ஸ் வந்து கவனிக்கணும் போது நம்ம அந்த பேஸ் பண்ணிப்போம். அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். இந்த காஸ்டியூம் கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அதுக்கான டைம் கொடுத்தா நீங்க வந்து பண்ணிடுவீங்க. நான் ஒரு 90s கிட்டுன்னு அவங்க கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லிடுவேன், இது இல்ல சார் நாங்க பண்றது இல்ல, ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப மூளையை போட்டு குழப்பிக்கணும், அதெல்லாம் நான் வந்து இல்லைன்னு சொல்லிடுவேன். இல்லைன்னா பிஸியா போகுது சார் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்வீட்டா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவேன். சூப்பர் சூப்பர் மேம். இப்போ வந்து இப்போ இந்த கேரளாவை பார்த்துட்டு நார்த் இந்தியன்ஸ் பார்த்துட்டு சில மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இது மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க கேட்டாங்க, என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நான் டைம் கொடுத்தா நான் பண்ணி தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு இந்த மாதிரி புரட்சி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு இல்ல மேம், இப்ப இந்த என்ன புரட்சி பதறாதீங்க, இந்த உர்ஃபின்னு ஒரு மாடல் இருக்காங்க நார்த் இந்தியால பாத்திருக்கீங்களா? அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்சேஷனாவே இருப்பாங்க. அடுத்து என்ன ட்ரெஸ் போட்டு வர போறாங்க இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி வராங்களா அப்படிங்கறதே ஒரு டவுட்டா இருக்கும். கரெக்ட். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த அவங்க மாதிரி எல்லாம் ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? யாரு என்னைய கேக்குறீங்க? மாடல வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மேம் எனக்கு ஒரு 1/2 மீட்டர் துணி வந்து அதுல எக்ஸ்ட்ரா இருக்கும், நீங்க கட் பண்ணி கீழே போட்டுறாதீங்க, எடுத்து வைங்கன்னு சொல்லி கிளைண்ட் வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா? இந்த என்ன சொல்றது, நம்ம இந்த செட்டப்ல இருக்கோம். ஆக்சுவலா நான் அதை பாத்திருக்கேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் அதை நீங்க ரெகுலர் லைஃப்ல நம்ம போட்டுட்டு போற ஒரு காஸ்டியூம், ட்ரெண்டிங்க்கு அது ஓகே, அவங்க ட்ரெண்ட் பண்றாங்க, அதனால ஓகே. நீங்க அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு வந்து சம்டைம்ஸ் அது இப்போ ஒரு போலீஸ் கேஸ் கூட ஆச்சுன்னு நினைக்கிறது. அதாவது என்ன போலீஸ் எல்லாம் மாட்டி விட பாக்குறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மேம், அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே, அந்த மாதிரி ஒரு புரட்சி எதுக்குங்க புரட்சி? ட்ரெஸ் போட்டுக்கிட்டா போதுங்க, புரட்சியே வேண்டாம் எனக்கு. ஏதோ நான் ஒரு மூலையில உட்காந்து பட்டன் வச்சது கிழிஞ்சது கிழியாது தச்சுக்கிட்டு இருக்கேன், போலீஸ்ல மாட்டி விடுற மாதிரியே ஒரு கொஸ்டின் இது. இல்ல நான் அது பாத்திருக்கேன். நான் உண்மையாவே சில காஸ்டியூம்ஸ் அதுல வந்து ரசிச்சிருக்கேன். அவங்களோட அந்த இன்னோவேட்டிவா பண்ணுவாங்கல்ல, சோ எந்த அளவுக்கு ஒரு கவரேஜ் பண்ணி ஒரு காஸ்டியூமா ஒரு மாடலை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றது நான் பாத்துருக்கேன். சில காஸ்டியூம் வந்து எனக்கே பிடிக்காது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு டோடு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அதை இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், இந்த காஸ்டியூமை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இல்ல. நான் யூஸ்வலாவே வந்து நம்மளோட செட் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல, நம்ம சவுத் சைடு யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ் வந்து இன்ஸ்பயர்ட் ஆகும். சம்டைம்ஸ் அந்த கேரக்டர் வைஸா இந்த ஷார்ட் பிலிம்ஸ்லயோ இல்ல ஆட்ஸ்லயோ இல்ல ஆல்பம் சாங்ஸ் இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண சொல்லாங்க, அதுல இன்ஸ்பயர் ஆவேன். ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரு கம்பேக் கொடுக்க போறோம், சோ அவரை ஒரு ஹீரோ லெவல்ல காட்டணும் அப்படின்னா அப்ப இன்ஸ்பயர் ஆகி சில ரெஃபரன்சஸ் வந்து இது பண்ணுவேன். பட் இது வரைக்கும் அதுல வந்து நான் லைக் மட்டும் போட்டிருப்பேன். பட் அதுல இருந்து ஒரு இடத்துல கூட நான் அதை இன்ஸ்பயர்டாவே எடுத்தது. எனக்கு அளவு பெருசா அது தெரியல, பட் ரசிச்சுப்பேன். ஓகே, காஸ்டியூம்ஸ்ல இப்படி கூட ஒரு ஸ்டைல் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம ஒரு நாலேஜா வளர்த்து போல லேர்ன் பண்ணுவோம்ல, அதை மட்டும் அதுல இருந்து
பேசி எடுத்துப்பேன் நான். ஓகே பட் எனக்கு பெருசா அது வந்து இது ஆகல. ஓகே மேம் இப்போ வந்து மாடல்ஸ்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்றாங்க. இப்போ மேட்டர்னிட்டி ஷூட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க காஸ்டியூம் பண்ணியிருப்பீங்க. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு நீங்களே வியந்து போய் ஒரு தீம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது என்னவா இருக்கும்? இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. எல்லாரும் வந்து எப்படின்னா இங்க வரவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் லோயர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க இந்த போட்டோவை ஃபேமிலிக்குள்ள எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ட்ரெண்டிங் பண்றது இருக்கும். இப்ப ரீசெண்டா நீங்க பாத்திருந்தீங்க இந்த டைவர்ஸ் ஆனதுக்கு ஒருத்தவங்க வந்து ட்ரெண்டிங் பண்ணாங்க, ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணாங்க, அவங்க ஷாலு மேம் நினைக்கிறேன், அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் அது எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா மெட்டர்னிட்டி நம்ம பார்த்திருப்போம், வெட்டிங் பார்த்திருப்போம், வளக்காப்பு, இப்ப மெகந்தி. நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் மெகந்தி, நலங்கு, அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் இந்த மாதிரி. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் இப்போ வந்து சென்னையில கொஞ்சம் ஃபேம் ஆகுது. ஏன்னா என்கிட்ட காஸ்டியூம் கேட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு காஸ்டியூம் பண்ணுங்க, அப்புறம் ரிசப்ஷன், அப்புறம் வெட்டிங், தாலி கட்டுறதுக்கு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி. ஏன்னா நான் இப்போ கனடா அண்ட் ஃபாரின் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு 4-5 டேஸ் கல்யாணம் நடக்கும், நம்ம கிட்ட காஸ்டியூம் அது ரெடி பண்ணிருக்காங்க. அப்ப சொல்லுவாங்க நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு வெட்டிங் பண்ணுவோம், அப்புறம் தாலி கட்டிய ஒரு வெட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசப்ஷன் சொல்லிட்டு ஒரு கேட்டகரைஸ் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க. நான் அது புதுசா பார்த்தது வந்து அது நம்ம மத்த இதுல பண்ணிருக்காங்க, அது ஒரு ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணது வந்து அது ஒரு மாதிரி புதுசா இருந்தது, நல்லா இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, கல்யாணத்தை கொண்டாடுறோம்ல, செப்பரேஷனையும் கொண்டாடுங்க அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணது, நம்ம கூட ஒண்ணு பண்ணலாம் போல இருக்கே இது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் அதுல என்னன்னா, அதுல ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்கல. அதுல ஆப்போஸ் பண்ற மாதிரி இருந்தது, அது எனக்கு பிடிக்கல. யாரையும் என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். சோ அது ஒண்ணுதான் அதுல எனக்கு கொஞ்சம் இதாது. மத்தபடி அந்த கொண்டாட்ட மனநிலை இருக்குல்ல, நான் ஒரு சிங்கிள்ங்கிறத எப்படி வந்து பிரேக்கப் ஆனா பார்ட்டி கொடுக்குறோம்ல, அப்ப இதையும் கொண்டாடணும்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ அது உண்மையாவே அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுதான் ஒண்ணு இருந்தது. நடுவுல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பட் தெரியல அவங்க அதை பண்ணி அதை மேபி அவன் பேரை போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். பட் அது வந்து இங்க சொல்லக்கூடாதுங்க. சொல்லக்கூடாது. கிளைண்ட் தான், எப்பவுமே கிளைண்ட் நேம் நாங்க சொல்ல மாட்டோம், கிளைண்ட் தான் அவங்க. பட் அவங்க ஒரு போட்டோ ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது சார்ந்துதான், டைவர்ஸ் சார்ந்துதான், லீகலா வந்துருச்சு. பட் நாங்க சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாது. நீங்க வந்து பீயிங் எ சிங்கிள் மதர் இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க, இவ்ளோ இது பண்ணிருக்கீங்களா, நான் கேட்கல, குடும்பம் பண்ணாங்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஹவ் என்ஜாயிங் யுவர் லைஃப் மேம்? நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க ஆஸ் எ சக்சஸ்ஃபுல் ஃபீமேலா இருந்துட்டு, ஒரு என்டர்பிரினரா இருக்கீங்க, ஆஸ் எ காஸ்டியூம் டிசைனரா வந்து சக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவ் என்ஜாயிங் யுவர் லைஃப் மேம்? இது என்ஜாய் எல்லாம் இல்ல. யூசுவலா என்னன்னா, நீங்க எப்பவுமே உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியுமா? முடியாது. சோ நான் வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்கேன். சோ நான் எப்பவுமே நான் வீட்டுக்கு போய் தூங்குறது தான் என்னோட டைம். என் குழந்தைங்களோட ஒரு 2 hours மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சண்டே டைம்ல ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க கூட வெளியில போலாம். ஒரு நாளைக்கு வந்து அவங்க கூட நான் ஒரு 8 hours இருக்க போறது. பட் என்னோட லைஃப் என்னன்னா, இன்கம் பேஸ் பண்ணி போகுது. நான் ஏர்ன் பண்ணாதான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் செட்டப் இருந்துச்சுன்னா என்னோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்னன்னா, நான் என்னைய பிஸியாவே காட்டிக்கிறேன். எல்லாரும் நான் சிரிக்கிறத பாக்குறாங்கல்ல, நான் சிரிக்கிறேன் தான், உண்மையாவே சொல்றேன். இது எப்படின்னா, நான் ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கேன், அதை பாருங்கன்னு நான் சொல்வேன். ஆனா ஒரு சாரார் பீப்புள்ஸ் இருப்பாங்க, இந்த சொசைட்டி நம்மள எப்படி பார்க்கணும்னா, சிங்கிளா இருக்கீங்க, சிங்கிள் பேரண்ட், செப்பரேட்டட் அந்த மாதிரி வரும்போது அந்த முகத்துல நான் எப்பவுமே ஒரு சோகத்தை வச்சிருக்கணும். இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்னைய ஒருத்தவங்க பாக்குறதே எனக்கு பிடிக்கல. இன்னொன்னு, நீங்க என்னாச்சு அப்படியே நமக்கு அப்படியே அந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். என்னாச்சு ஏதாச்சு அப்படியே நம்மள வந்து கேக்குறது ஒரு மனநிலை இருக்குல்ல, அது மாறணுங்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான், ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான், லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அடுத்து அந்த பையன் வந்து வருத்தம் எல்லாம் இருக்கும், பட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சரக்கு பார்ட்டி வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். அந்த மனநிலை தான் எனக்கு இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு, இதுல வந்து நானே ராஜா நானே மந்திரி, எனக்கு கேள்வி கேட்க யாரும் இல்ல. நான் வச்சதுதான் சட்டம். எனக்கு வேணும்னா நான் இங்க போய் இதை பண்ணலாம், அதை வேணும்னா அங்க போய் அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குல்ல. நான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டாம். அந்த மனநிலையே ஒரு சுதந்திரமான மனநிலை. நான் என்னோட பிசினஸ்ல நான் என்ன வேணாலும் பண்றேன். ஏன்னா என்னை யாரும் தடுக்கிறது இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, பாசிட்டிவாவே எடுத்துக்கிட்டேன். கோ வித் ஃப்ளோ தான். எனக்கு என்ன வருதோ நான் அதை அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நான் போயிடுறேன். என்னால யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து எனக்கு பெருசா ஒரு தற்பெருமையை கொடுக்குது. நான் யாரையும் எதுவும் பண்ணலப்பா, யாருக்கையும் நான் பாதிப்பு இல்லப்பா அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையாவே ஒரு ஹோப் அண்ட் கான்பிடென்ட் எனக்கு கொடுக்குது. இன்னொன்னு,
நான் வந்து என்னைய வச்சு ப்ரொஜெக்ட் பண்றது என்ன, இங்க நிறைய பேர் வந்து ஒரு ஒரு இது வச்சிருக்காங்களே, நான் சிங்கிள் பேரண்ட், உங்களை இதை பண்ண அதெல்லாம் இல்ல. நான் ஒரு என்ஜாய் பண்றேன், என் லைஃபை என்ஜாய் பண்றேன். எல்லாருக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆகும்னா ரிவர்ஸ்ல, அதாவது கல்யாணம், குழந்தை, அதுக்கப்புறம் குழந்தைங்களை கவனிக்கிறது, அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர், சொத்து சேர்க்கறது இப்படி போகும். எனக்கு எப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. நான் இப்பதான் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். மைண்டு ஃபுல்லா ஒரு 18 இயர்ஸ் பொண்ணு என்னென்னலாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரியே ஒரு லைஃபை நான் வந்து வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, லைஃப்க்கும் சம்மந்தம் இல்லை. ஏஜ் வந்து ஜஸ்ட் நம்பர் தானே. ஸோ மைண்ட் எப்பவுமே இந்த 18குள்ளேயே இருக்கிறதுனால நான் எப்பவுமே என்னை ஃப்ரெஷ்அப் ஆக்கிப்பேன். நம்ம ஜாலியா இருக்கலாமே, நம்ம இப்படி பண்ணலாமே. இப்போ இன்னைக்கு கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நைட் ஷோ சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா, நான் இப்போ வீட்டில் இருந்தேன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஃபேமிலி செட்டப்குள்ள இருந்தானா என்னால் அதை என்ஜாயே பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன், நம்ம வீடுகள்லாம் இன்னமும் நைட் ஷோங்கிறதே ஒரு யோசிப்போம், இன்னும் நைட் ஷோ போறியா அப்படின்வாங்க. எங்க வீட்டுல எல்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இப்ப நான் கேக்குறேன்னா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, இந்த மாதிரி போறேன், வந்துருவேன், கேட்டை மட்டும் லாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அது ஒரு ஒரு ஜாலியா தானே இருக்கு. அந்த ஒரு 3 இயர்ஸ் நான் செம்ம ஃபன்ல இருப்பேன், செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இந்த தியேட்டர்ல படத்தை பேனர் கிழிகிற வரைக்கும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி மாட்டோம். ஸோ இந்த மனநிலை வந்து என்னை எப்பவுமே என்னை வந்து ஒரு ஹாப்பியா வச்சிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு லவ் லைஃபை இழந்து வந்திருக்கோம், வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து போயிருக்கோம். இதெல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல எடுத்துக்க மாட்டேன். அதான் முடிஞ்சு போச்சு இல்ல, முடிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடுது. நான் கத்துக்கிட்டதுன்னா, எனக்கு எப்பெல்லாம் நான் துவண்டு போய் உட்காடுறனோ, எப்பெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றனோ, இல்ல லோவா ஃபீல் பண்றனோ, நான் மொத்த பிரச்சனையும் கொண்டு போய் என் பிசினஸ்ல போட்டுருவேன். எனக்கு வந்து இந்த பிசினஸ் தான் என்னோட ஒரு ரிலாக்ஸேஷனு. ஸோ எனக்கு தோணும் போதெல்லாம் நான் அதில் உட்காந்துருவேன். ஏன் பிஸியாவே இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? இதனாலதான் அந்த வேலையை இழுத்து வச்சுப்பேன். இதுக்குள்ள நான் மைண்டே போகாது. எனக்கு இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ், அது இது அந்த இதெல்லாம் நான் போகிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துட்டேன். இப்ப நான் அங்க உட்காந்தேன்னா என் குழந்தைங்க 2 என்னைய ரொம்ப இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. அவங்களோட இன்ஸ்பிரேஷனே நான் தான். அப்போ என்னைய பார்த்து அவங்க வளர்றாங்க. நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, நீ தோல்வி ஆயிட்டீன்னா இப்படிதான், நீ துவண்டு போய் உட்காந்துட்டீங்கன்னா, நீ அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ துவண்டு போய் உட்காந்துக்கோங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தருவோம். அவங்க எப்படி ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்ல வளருவாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் எழுந்து ஓடணும், ஓட கூட வேண்டாம், முதல்ல எழுந்து நிப்போம், அப்புறமா ஓடுறத பத்தி யோசிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எழுந்துதான் நின்னேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. மேபி எனக்கு அதான் சொல்லலை, என்னோட இந்த லைஃப் வேணா எனக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. என்னோட லைஃப் வந்து எனக்கு ஃபெயிலியர் தான், நான் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஃபெயிலியர் தான். பட் எனக்கு கடவுள் வந்து என்னை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்க லிஸ்ட் அவுட்டே பண்ண முடியாது. எனக்கு ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸா இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து சும்மாவாச்சும் 2 வார்த்தை ஆறுதலா சொல்றது கூட ஃப்ரெண்டுக்கு வந்து வேணும். அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல கூட நம்ம என்ன பண்றோம்னு கேட்டு நம்ம கூட நிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னமும் இருக்காங்க. நான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா வந்து நிக்கிற ஆளுங்க இன்னும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப கைட் பண்ணாங்க. நான் ஆக்சுவலா நான் உண்மையே சொல்ல போனா நான் தெளிவாக தான் உட்காந்துருந்தேன். அவங்க வந்து நான் மைண்டை வந்து குழப்பிக்கிட்டே இருப்பேன், மனசுக்குள்ள இதை ஓவர் திங்கிங் ஜாஸ்தி பண்ணுவேன் நான். அதனால அந்த ஓவர் திங்கிங் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ட்டு அப்பப்ப என்ன பண்ற ஏது பண்ற அப்படி கேட்டு நல்லா தான் இருக்கேன், கவலைலாம் படாதீங்க அப்படின்னுவேன். அந்த மாதிரி பேசிட்டே போவோம். அப்புறம் பிஸ்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நம்ம ஏன் பண்ணணும். உண்மையா நீங்க இப்ப சொல்றீங்களா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இந்த அவார்டு வாங்கிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. பிகாஸ் என்னன்னா இது என் ப்ரொஃபஷனுக்கு கிடைச்சது. பட் என் மைண்டுக்குள்ள ஒண்ணு ஓடும்ல, நான் வந்து இந்த இடத்துல இப்படி இருந்தேன், இங்க இருந்து நான் இப்படி வந்திருக்கேன்னு. அது வந்து என் குழந்தைங்களுக்கான ஒரு லெசன் நான் சொல்லுவேன். அவங்க என்னை பார்த்து வளர்றாங்க, அவங்க என்னை பார்த்து கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு இடத்துலயும் ஜம்ப் பண்ணி எவ்வளவு தடைய வந்தாலும் நான் வந்து அதை வந்து ஜம்ப் பண்ணி தான் வந்திருக்கேன். ஜம்ப் பண்றது கூட இல்ல, அதை உடைச்சிட்டு தான் ஜம்ப் பண்ணுவேன். நான் அதை விட்டுலாம் வச்சுட்டுலாம் வந்ததே கிடையாது, உடைச்சிட்டு தான் நான் ஜம்ப் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய பண்ணியிருக்கேன். பட் அதையும் தாண்டி நமக்கு தோணல, இருக்கு வீலெல்லாம் இருக்கு, இல்லாமலாம் இருக்காது. அது வந்து உங்களுக்கு மைண்டு மனுஷன் எங்க இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் இந்த இது வந்து நான் எடுத்தது வந்து அப்படியே கொண்டு வந்து பிசினஸ் தான். டிப்ரெஷனா பிசினஸ்ல போடு, உனக்கு கோவமா பிசினஸ்ல காட்டு, உனக்கு சந்தோஷமா பிசினஸ்ல காட்டு, எல்லாத்தையும் இந்த பிசினஸ்ல தான் காட்டுவேன். மேபி அதுதான் சக்சஸ் கொடுத்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். அதாவது மைண்டை யோசிக்கவே டைம் கொடுக்க மாட்டேன்.
நீங்க வந்து 24 மணி நேரம் நீங்க ஃபோன் பண்ணி காஸ்டியூம் பத்தி கேட்டானா 2 மணி நேரம் பேசுவோம் உங்ககிட்ட. எனக்கு தூங்குற டைமை தவிர வேற யாராவது காஸ்டியூம் எல்லாம் இருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன். அப்ப நான் நோண்டுவேன் ஃபோனை, என்ன காஸ்டியூம் கேட்டிருக்காங்க, என்ன எந்த டேட், இது கொடுக்க முடியுமா, இதை செய்ய முடியுமா, இந்த மெட்டீரியல் கிடைக்குமா, நைட்டே உட்காந்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸி ஷெட்யூல் தான் நான் என்னைய வச்சுக்கிட்டேன். என்னை பிஸியாவே வச்சுக்கிட்டேங்க. உண்மை அதுதான். நீ எவ்வளவு பிஸியா இருக்கியோ கண்டதை நீ யோசிக்க மாட்டேன். அதனால அதை மட்டும் நான் பண்ணேன். உண்மையாவே சொல்றேன், ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. ஆனா யாரும் என்ன அதை பார்க்கவே மாட்டேன், என்ன ப்ரொஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. நீ ஏன் சோகமா இருக்கீங்க சொன்னா நீங்க உள்பட கேக்குறீங்க. நான் சோகமாவே இல்லைங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் நல்லா ஜாலியா தான் இருக்கேன். அவன் ஃபியூச்சர்ல வேணா கமிட் ஆயிடுறேன். அது வேணா உங்களுக்கு கேட்பாங்க. அப்படிலாம் கேட்பாங்க. பட் நான் அப்படி கேட்கலன்னு தான் உங்களை இது பண்ணேன். யூசுவலா வந்து நீங்க வந்து எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே ஒரு ஃபெயிலியரான ஒரு லைஃப் இருக்கும். ஃபெயிலியரான ஒரு பார்ட் இருக்கும். லைஃப் கிடையாது, பார்ட் இருக்கும். அது பிசினஸா இருக்கட்டும், கல்யாண லைஃபா இருக்கட்டும், இல்ல லவ்வா இருக்கட்டும், ஃபேமிலி செட்டப்லயும் இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து வேற ஏதாவது ஒரு கோல்ல போகணும்னு ஆசைப்படுவாங்க, வேற ப்ரொஃபஷன் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. அதுவும் நமக்கு வந்து சப்போர்ட் இல்லாத ஒரு ஃபெயிலியரான ஒரு இதுதான். ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து ஒண்ணுதான். அவங்க என்ன சொல்றது, மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுதே தவிர ஃபெயிலியர்ஸ் ஒண்ணுதான் எல்லாருக்கும். ஸோ அந்த இடத்துல சப்போர்ட்ஸ் இருக்காது. அப்போ அதை நீங்க எப்படி கைட் பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட். புதுசாலாம் ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ வந்து நம்மளால காப்பாற்ற மாட்டாங்க. நம்மள காப்பாத்திக்கிறதா. நம்ம தான் ஹீரோ, நம்ம ஸ்டோரியில நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் ஹீரோயின். அதனால நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். அது வந்து நான் லேர்ன் பண்ணது. ஸோ யார் என்ன பேசினாலும் எதை பத்தி சொன்னாலும் என்னோட லைன்ல நான் கரெக்டா இருக்கடான்னு பார்த்துப்பேன். எல்லாருக்கும் போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாது. அதனாலதான் ஒருவேளை இந்த பிசினஸ்ல இன்னும் இருக்கேன்னு நினைக்கிறேன். மேம் இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேஷன் சென்ஸ் இருக்கு. இப்போ பாய்ஸ்க்கு ஈக்குவலாவே வந்து வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ பாய்ஸ் வந்து எந்த மாதிரியான பெர்ஃபெக்ஷனை வந்து கேக்குறாங்க, அவங்களோட ஃபேஷன் சென்ஸ் வந்து எப்படி இருக்கு? ஆக்சுவலா பசங்களுக்கு ஜாஸ்தி தான் இருக்கு. முன்ன இருந்ததை விட இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெண்டிங்ல தான் இருக்கும். இப்ப காஸ்டியூமோட பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி. இப்போ ஒரு பேண்ட் ஷர்ட்டு, பிளேசஸ், சூட்டு, டக்ஸிடோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு போகுது. பட் இதோட பேட்டர்ன்ஸ் வந்து ஒரே மாடல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கலர் காம்போல அவங்க இப்போ வந்து வேற லெவல் இருக்காங்க. சில பேர் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. டார்க்கர் கலரா இருக்கு, இந்த பேண்ட் போடலாமா, இந்த கலருக்கு இந்த பேண்ட் போடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா முக்காவாசி வந்து இங்க கிளைண்டா வராங்க இல்லைங்களா, பிரைட் அண்ட் க்ரூம் 2 பேரும் வரும்போது ஆக்சுவலா பொண்ணை விட பையன் தான் நிறைய சொல்லுவாங்க. இல்ல மேம் நாங்க இந்த பேக் ட்ராப் போறோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் இருந்தா நல்லா இருக்கும். அவங்க கலர் காம்போல இருந்து பசங்க சூஸ் பண்ற நிலைமைக்கு வந்தாங்க. பொண்ணு வந்து பெருசா ரியாக்டே பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்க சொல்றதே அவங்க சொல்றதுதான், அவங்களுக்கு என்ன இது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்ப நான் ரீசன்ட் டேஸ் வந்து இது பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பொண்ணு தான் வந்து லைனா லிஸ்ட் பண்ணுவாங்க, இதை வைங்க அதை வைங்க, அது இந்த கலர் அந்த கலர், இந்த கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் வரும், இந்த கலர் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பசங்க தான் நிறைய சொல்றாங்க, இல்ல மேம் எனக்கு இப்படி வேணும், நீங்க இந்த மாடல் பாருங்களேன். நாங்களே வந்து எப்படின்னா ஷாக் ஆகும், இந்த பிள்ளையே சும்மா இருக்கு, இவர் என்ன இவ்வளவு லிஸ்ட் கொடுக்குறாரு நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய அது வந்து வருது. அதே மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் எனக்கு இப்ப காலர் ஹைலைட் பண்ற மாதிரி எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு மாலை போடுறேன், இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி போட போறேன், செயின் நான் போட மாட்டேன் மேம், நான் அதுக்கு பதில் இதுதான் போடுறேன், சோ அப்ப எனக்கு அதை ஹைலைட் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. சோ அவங்களும் இப்ப டீடைலிங்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சில பேர் இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் வெறும் காலர் மட்டும் இருக்கும், இப்ப காலரோட ஓரத்துல ஒரு லெட்டர் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுல ஏதாவது சிம்பிள், லோகோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்ப வந்து மாறிடுச்சு. முன்ன இருந்த அந்த பாக்கெட்ல டிசைன் போடுறது தாண்டி இப்ப எனக்கு காலர்ல கொடுங்க, ஷர்ட்டோட அந்த பட்டன்ஸ் வைக்கிற இடத்துல கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் இப்ப டீடைலிங் வந்து நிறைய இப்ப ஆயிடுச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு பசங்களும் இப்ப வந்து ஈக்குவலா தான் இருக்காங்க. அது இவங்க அவங்க அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஈக்குவல் ஆயிட்டாங்க. குழந்தைங்களையும் சேர்த்துக்கோங்க, அவங்களும் இப்ப ஈக்குவலா இருக்காங்க. கண்டிப்பா குழந்தைங்க தான் ரொம்ப ஈக்குவலா இருக்காங்க. சூப்பர் மேம், இவ்வளவு நேரம் வந்துட்டு ரொம்ப பொறுமையா அண்ட் மோட்டிவேஷனலா நிறைய டிப்ஸோட வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எங்களுக்காக கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ குமுதம் ஆன்லைன், தேங்க்யூ சோ மச். ஸோ இதே போல ஒரு சூப்பரான கெஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from சுகன்யா மனோகரன். Bye. PGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825-806-806.
தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.